ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. விஷயம் என்னென்னா, நேற்று தமிழக தேர்தலுடைய ரிசல்ட் வந்திருக்கு. டிவிக்கு ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்காங்க. ஸோ 106 107 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரும் வெற்றி, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்திருக்காங்க. இருந்தாலுமே அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலுமே நேற்று இரவே பார்த்தினாக்கா ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் அவர்கள் பார்த்தினாக்கா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ட்வீட் போட்டு நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக விஜய் சாரோட பேரை மென்ஷன் பண்ணியே அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இது அரசியல் வட்டாரத்துலையும் சரி சினிமா வட்டாரத்துலையும் சரி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது விஜய் அவர்கள் பார்த்தினாக்கா மெஜாரிட்டி கிடைக்காம இப்போ திக்குமுக்காடினுக்காரு. பல பேர் அரசியல் வியூகர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ், விசிகே, அப்புறமேட்டா அந்த இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா அவர் 118 தொற்றுவார் அப்படின்றாங்க. ஆனால் அது போதாது. கண்டிப்பாக எப்போதுமே அந்த அந்த வால் மாரி இருக்க முடியாது. இப்படியா அப்படியெல்லாம் அந்த 118ன்ற அந்த மார்ஜின் ஜோனில் இருக்கிறது என்றைக்குமே நம்ம எப்படி சொன்னாக்கா நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான். என்றைக்கு வந்தாலும் அது போட்டுக்குமா அப்படின்றது பயத்தில் இருக்கணும். அப்போது நல்ல ஒரு இனஃப் நம்பர் ஆஃப் அந்த ஓட்ஸ் இருக்கணும், அதாவது அந்த சீட்ஸ் இருக்கணும். 125 130 இருந்தால் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்தினாக்கா ஆட்சியில் பார்த்தினாக்கா டென்ஷன் இல்லாமல் நீங்கள் பயணிக்க முடியும் 5 வருஷத்துக்கு. அப்போது ஒரு பெரிய கட்சியோடைய ஆதரவு வேணும். அப்படி பார்த்தாக்கா டிவிக்கு அடுத்தது திமுக இல்லைன்னா அதிமுக அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இவர் ஒரு பெரிய இடத்துக்கு போய் நிற்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு டென்ஷன் இல்லாமல் ஆட்சி புரிய முடியும். திமுக வருமானு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அதிமுக வருமானு கேட்டாக்கா ஏற்கனவே இவங்க கூட்டணியெலாம் ஏற்கனவே பேசினவங்க தான். ஏற்கனவே சிட்டிங்கில் உட்காந்து இதுக்காக, அதாவது தேர்தல் அந்த அறிவிப்பு வர டைம்லலாம் இவங்க பேசி தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ரஜினி சார் இப்போ நேற்று வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போ ரஜினி சார் சைடு மூலியமாக ஏதாவது அதிமுக ஏதாவது பேச வைக்க முடியுமா, இல்லை பாஜக சைடில் ஏதாவது சமரசம் பேசி ஏதாவது வெளியிலேருந்து ஆதரவோ இல்லை ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு அதன் மூலியமாக ஏதாவது ஆதரவு ஏதாவது தர வைக்க முடியுமா அப்படின்றதுக்கான முன்னெடுப்பு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா விஜய் சார் சைட்லேருந்து. பழைய பகையெல்லாம் மறந்துடுவோம், இப்போ எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அப்படி ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி 1000 விஷயம் இருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகணும், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு தேவை இருக்குது, ஆட்சி அமைக்கணும், அதுவும் டென்ஷன் இல்லாமல் 5 வருஷத்துக்கு ஆட்சியை நடத்தணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் போகும்போது இப்போ இதற்கான முன்னேற்பாடுகள் இப்போ தீவிரமாக திரைமறைவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.